தொகுதி பங்கீடு குறித்து கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் எத்தனை தொகுதிகள் என்பது குறித்து விரைவில் இறுதி செய்யப்படும் எனவும் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 4ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தல் பணிக்குழு கூட்டத்திற்கு முன்பாக கூட்டணி கட்சிகள் உடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை இறுதி செய்ய முயற்சித்து வருவதாகவும் கூறினார். தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இத்தனை இடங்கள் தான் இந்த கட்சிக்கு என்று இப்பொழுது என்னால் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது சொல்ல இயலாது. ஆனால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி வெகு விரைவில் தொகுதி பங்கீடு, எங்களது வேட்பாளர் பட்டியல் எல்லாவற்றையும் நிறைவு செய்து வெகு விரைவில் நாங்கள் முழுமையான களத்தில் இறங்குவோம். மத்திய அரசின் திட்டங்கள் தமிழக அரசால் மறைக்கப்படுகிறது அல்லது மறுக்கப்படுகிறது என்றும் தமிழிசை குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசின் நல்ல திட்டங்கள் தமிழக அரசினால் மறைக்கப்படுகிறது, இல்லையென்றால் மறுக்கப்படுகிறது. இந்திரதனுஷ், ஊசி போன்ற நல்ல திட்டங்கள் ஏதோ தமிழக அரசின் திட்டங்களைப் போல முதலமைச்சரின் படங்களை பெரிதாக போட்டு அவை குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் உதய் திட்டம், எல்இடி பல்பு திட்டம் போன்ற எல்இடி பல்பு திட்டத்தை நிறைவேற்றினால் மட்டுமே ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் தமிழக மக்களின் வரிப்பணம் மிச்சமாகும். ஏன் அதை செய்யவில்லை? அதை செய்யாமல் கார்ப்பரேட் சென்னை மாநகராட்சிக்காக 146 கோடி ரூபாயில் டெண்டர் விடுகிறார்கள் எல்இடி பல்பு வாங்குவதற்கு.